குழந்தைகளா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை? ஏது அழகு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிற கதையோட தலைப்பு. ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு அழகான புள்ளிமான் வாழ்ந்து வந்தது. அது என்ன பண்ணிட்டு ஒரு நாளைக்கு வயிறு ஃபுல்லாக புல் மேய்ஞ்சுது. புல்லை சாப்பிட்டோன்னே என்ன நடக்கும்? தாகமாக இருக்கும் இல்லையா? தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நீரோடைக்கு போகுது. தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியில் என்ன தெரிஞ்சுது? அந்த மானோட பிம்பமே தெரிஞ்சுது. அழகான பிம்பம். மான் அழகாக இருக்கும் இல்லையா? அந்த அழகான பிம்பம் தண்ணியில் தெரிஞ்சுது. பொன்னிறமாக இருக்குது உடம்பு. பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அழகாக புள்ளிகள் இருக்குது. கண் அப்படியே மருண்டு போய் அழகான கண்கள். பெரிய கொம்புமான் அது இல்லையா? அதனால் அழகாக கிளை மாதிரி இருக்கும். கொம்புமான் பார்த்துருக்கீங்க இல்லையா? கிளை மாதிரி பரவின கொம்பு. வரிசையாக பார்த்து தன்னை தானே பாராட்டின்றது. திடீர்னு அது காலுக்கு போச்சு. அதோட முகம் கால் போச்சா அந்த கால் ஒல்லியாக இருக்கும். உடனே என்னடா அது, கடவுள் நமக்கு இவ்வளோ அசிங்கமாக காலை கொடுத்துருக்காரே, நம்ம கால்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு கோபமாக வருது. இப்படி தன்னோட பிம்பத்தை பார்த்து தன்னை மறந்து நின்றுட்டு இருந்தபோது திடீர்னு அதுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஏன்னா பின்னாடி ஒரு சிங்கம் நிற்கிறது தயாராக இதை தாக்கிறதுக்காக. அப்போது இந்த பிம்பத்தை நீரோடையில் பார்த்த மான், அதோட பிம்பம் தெரியும் இல்லையா? இப்போ இதோட முகம் தெரிஞ்ச மாதிரி சிங்கத்தோட முகமும் பின்னாடியிலும் தெரியறது இதுக்கு. அவ்வளோதான், ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிடுது. ஓடி ஓடி பின்னாடியே சிங்கமும் துரத்தின்னு வருது. அந்த காட்டில் வேகமாக தலை தெறிக்க ஓடினது மான் பாரு. அப்போ வர வழியில் ஒரு மரத்தில் இந்த கொம்பு சிக்கின்னு எடுத்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கொம்பை மரத்துலேருந்து எடுக்க முயற்சி செஞ்சுது. ரொம்ப போராட்டம்தான். கிட்டக்க வந்துடுது சிங்கம். அப்போ தான் திடீர்னு போச்சு, நம்ம இவ்வளோதான், நம்ம இனிமேல் எங்கே தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே கொம்பை மரக்கலையிலேருந்து விலக்க முயற்சி பண்ணிது. அப்பாடா, கொம்பு ஒரு வாடா வெளியில் வந்துடுது. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடிச்சு. அது ஒல்லியான கால்களாக இருந்தது பார்த்தியா? அதனால் வேகமாக ஓட முடிஞ்சுது. அதனால் மானோட வேகத்துக்கு சிங்கம் ஈடு கொடுக்கவே முடியல. அது ரொம்ப களைப்பாயிட்டு துரத்ததை நிறுத்திட்டு போயிடுச்சு. பெருமூச்சு விட்ட மாதிரி ஒரு மரத்தடியில் வந்து நின்றுத்து மான். அப்பாடா தப்பிச்சோம்ப்பா சிங்கத்துக்கிட்டேருந்து அப்படின்னு நினச்சி நல்லா பெருமூச்சு விடுறது. அப்போ தான் அது என்ன நினச்சிது? தன்னோட கால் அழகாக இல்லைன்னு நினச்சிது பார்த்தியா? இப்போ அந்த கால்கள் தானே இந்த மானை இப்போ காப்பாற்றிருக்கு ஓட வச்சு. கால் ஒல்லியாக இருந்தனாலையும் வேகமாக ஓடினதுனாலையும் தான் இந்த மானால் அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடிஞ்சுது. ஆனால் அந்த கொம்பு அழகாக இருக்குதுன்னு நினச்சிது பார்த்தியா? அந்த கொம்பு என்ன பண்ணிட்டு மரத்துக்கு நடுவில் மாட்டின்றது. அதனால் அது சொல்கிறது, நம்ம கடவுள் வந்து நினச்சிக்குது மான், கடவுள் எதை படைத்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சுருக்கார். அந்த காரணத்துக்காக தான் அதை படைச்சிருக்கார் அப்படின்னு மானும் தன்னோட கால்களை அழகில்லைன்னு நம்ம இனிமேல் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு தோணிச்சு. ஸோ இந்த உலகத்தில் குழந்தைகளா ஒவ்வொன்றுமே ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு.